அடுத்ததா யூஸ் பண்றது ஃப்ராஞ்சிபானி அப்படின்றது. இது ஒரு விதமான மலை அரளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரளி பூ நம்ம பார்த்துருப்போம். நல்லா ஒயிட்டும் எல்லோவும் கலந்திருக்கும். இல்ல பிங்க்கும் எல்லோ, ஒயிட் எல்லாம் கலந்திருக்கும். ஒரு மரம் மாதிரி வளரும். பெரிய பெரிய பூ ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ராஞ்சிபானி வாசனைக்காக இத ஆட் பண்றோம். ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஒரு 4 சொட்டு ஃப்ராஞ்சிபானி நான் ஆட் பண்றேன். இப்போ இந்த ரூமே அவ்வளோ வாசனையா இருக்கு. இத எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, அடுத்ததா நான் யூஸ் பண்றது ஆரஞ்சோட ஃப்ளவர் நெரோலி அப்படின்ற ஆயில். இதில் 2 சொட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததா நான் எடுத்திருக்கிறது கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லியோடைய ஆயில். இதுலேருந்தெல்லாம் ஆயில் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் கொத்தமல்லி ஆயிலும் அவ்வளோ நல்லது முடி வளர்கிறதுக்கும், ஸ்கால்ப்பை ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும். அதனால இப்போ கொத்தமல்லி ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்கும். அடுத்தது பெப்பர் மின்ட் ஆயில், அது நான் ஒரே ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். கமோமைல் ஆயில், சாமந்தி பூவுடைய எண்ணெய், அது வந்து ஒரு 4 சொட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப மைல்டானது, அதனால இது ஒரு 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் கூட ரொம்ப மைல்டாகவே இருக்கும். அடுத்ததாக ஆட் பண்ணுறது டீ ட்ரீ ஆயில். இது மெயினாக ஸ்கேல்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு, ஃபங்கல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எடுக்கிறதுக்கு 4 சொட்டு டீ ட்ரீ ஆயிலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஆயில்ஸும் ஆட் பண்ணிட்டோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.